இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஹையஸ்ட் வர்சஸ் லோயஸ்ட் பவ்பாஜி தான் இந்த வீடியோல கம்பேரிசன் பண்ண போறோம். லோயஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க ஏரியால இருக்கிற சத்யம் சாட் ஷாப்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கடையில் வாங்கியிருக்கேன். ஹையஸ்ட்டுக்கு ஸ்ரீம் மித்தாயில வாங்கியிருக்கேன். இது ரெண்டுத்துல எது பெஸ்ட்னு தான் பார்க்க போறோம். லோயஸ்டோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 40 ரூபா. ஹையஸ்ட் நம்ம ஸ்ரீம் மித்தாயில வாங்கினது ரேட் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் எல்லாம் சேர்த்து 131 ரூபா வந்தது. இது ப்ரொமோஷன் வீடியோ எல்லாம் கிடையாது. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் நினைச்சிடாதீங்க. நம்ம பில்லு பே பண்ணி தான் வாங்கியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம லோயஸ்ட்ல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு பண்ணு வந்து பாத்தீங்கன்னா நீட்டா டோஸ்ட் பண்ணி ஒரு பிளாஸ்டிக் கவர்ல சுத்தி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிரேவிக்கு காளான்லாம் பார்சல் வாங்கினா எப்படி தருவாங்க அந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஹையஸ்ட் பேக்கிங்கை பார்ப்போம். ஹையஸ்ட் பேக்கிங் ஸ்ரீம் மித்தாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்ட ஸ்பூனு, ஒரு டிஷ்யூ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பயோடிகிரபிள் பிளாஸ்டிக்னு சொல்லிட்டு ஒரு டப்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே அவங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அதில் பெஸ்ட்டாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீம் மித்தாய் தான். அஃப்கோர்ஸ் 130 ரூபாய்க்கு கொடுத்து தானே ஆகணும். லோக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா பன் வந்து நல்லா சாஃப்டாக டோஸ்ட் பண்ணியிருக்காங்க பட்டர்லாம் போட்டு. நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயில் ஊற்றி டோஸ்ட் பண்ணுவாங்களோ நினச்சேன். பட் ஆனால் பட்டர்லாம் யூஸ் பண்ணாங்க. நான் கண்ணு முன்னாடியே பார்த்தேன். ஆனால் என்ன ஒன்று, வடகிழக்கு நண்பர் கடையில் வாங்கினதுனால அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காப்புல. ஏன்னா ஒரு எலுமிச்சப்பழ பீஸை தூக்கி அப்படியே கிரேவியில் போட்டு பார்சல் பண்ணி கொடுத்துட்டாப்புல. அதை தனியாகவே கொடுத்துருக்கலாம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பன்னுலாம் நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. இப்போ கிரேவியில் ஒரு டிப் அடித்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா பட்டாணிலாம் இருக்குன்னு நினச்சேன். பட் ஆனால் எதுவுமே இல்லை, உருளைக்கிழங்கு மட்டும்தான் இருந்தது. டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ரொம்ப ஓவன்லாம் இல்லை. பட் ஆனால் 40 ரூபாய்க்கு அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க. டேஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம அடுத்து டேஸ்ட் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீம் மித்தாய் தான். இந்த பாவ்பாஜி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த பிளாஸ்டிக் டப்பா மூடியை தூக்கி தூர போட்டுருவோம். நானும் 130 ரூபா கொடுத்து வாங்குறோமே 2 பண்ணு வரும்னு நினச்சேன். பட் ஆனால் ஒரே ஒரு பண்ணு தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே தான் இருக்குது. சேம் வந்து பார்த்தீங்கன்னா கிரேவி, ஆனியன், எலுமிச்சப்பழம், அப்புறம் ஒரு பன்னு. ஸோ 40 ரூபாய்க்கு நம்ம என்ன வாங்கினா கொடுக்குறாங்களோ அதே தான் 130 ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க. பன்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதை விட கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. இதில் கிரேவி பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கலர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. இதில் பட்டாணிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஆனியன் தனியாக, அப்புறம் எலுமிச்சம்பழம் தனியாக வந்து கொடுத்துருக்காங்களா. இந்த மாதிரியே அந்த வடகிழக்கு நண்பரும் கொடுத்துருந்தா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருந்திருக்கும். ஆனியனை கொஞ்சமாக கிரேவியில் அள்ளி போட்டுட்டு எலுமிச்சம்பழத்தில் சாரை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பிழிஞ்சு விட்டுட்டு ஸ்பூனை போட்டு மிக்சிங்கை போட்டுட்டு பன்னை பிச்சு ஒரு டிப் அடித்து சாப்பிட்டு பார்த்தேங்க. டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. உண்மையாகவே 130 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்து தான். பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் ரேட்டை கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரே ஒரு பண்ணு தான் தரீங்க. அட்லீஸ்ட் 2 பண்ணால் கொடுத்தீங்கன்னா 2 பேராச்சும் சாப்பிட்லாம். இந்த கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு உண்மையாகவே டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த 40 ரூபா கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குன்னா, எனக்கு இந்த பூரி கிழங்கு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பொட்டேட்டோ மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் பூரி கிழங்கு மாதிரி இருந்துச்சு. ப்ரைஸ் வைஸ் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் 40 ரூபா தான் வின்னர். பட் குவான்டிட்டி வைஸ் பார்க்குறப்ப 2 பேருமே சேமாக தான் இருக்காங்க. பட் குவாலிட்டி அண்ட் டேஸ்ட் வைஸ் பார்க்குறப்ப ஸ்ரீம் மித்தாய் தான் வின்னர். எனக்கு வந்து ஸ்ரீம் மித்தாய் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எந்த பாவ்பாஜி பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தட் பை ஃப்ரம் லொகேஷன் வினோத். டாட்டா பை பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.